என்ன மாமா இது? மணி 12 ஆக போகுது. நீங்க சாப்பிடாம எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருப்பீங்க? அவர் எப்ப வர்றாரோ என்னமோ. வாங்க சாப்பிடலாம். பரவாயில்லம்மா, அவனும் வந்துடட்டும். ஆமாம்மா, அவன் வராம சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாம் ஜீரணம் ஆகுதுமா. என்னது ஒரே கூச்சலா இருக்கு? தம்பி உனக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு? சாப்பிடறதுக்கு. அதுக்கு நீ வந்து சாப்பிடலாம் தான். நான் வந்து ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவீங்களா? இல்ல எப்படி? இந்த பாருங்க, இது பழைய போஸ்ட்மேன் வீடு இல்ல, பெரிய கோடீஸ்வரம் வீடு. அங்கங்க ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்குது. ஒவ்வொன்றுக்கு நான் தான் வரணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க என்னங்க சொல்றீங்க? பின் என்ன சீதா, பிசினஸ் வெளியில போனா பார்ட்டி டெண்டர்னு அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு. இவங்க எனக்கா இங்க காத்துக்கிட்டு இருக்காங்களேன்னு விழுந்தடிச்சு ஓடி வர முடியுமா என்ன? சரி சரி, இவங்களுக்கு சீக்கிரமா சாப்பாட்டை போட்டு அனுப்பு. போ. ஏண்டா நாயனா, தம்பி தொண்டை ஏண்டா கரகரன்னு இருக்குது? அவனுக்கு ஜனதோஷம் நாயனா. நிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கு. அவனுக்கு சொரம் கழுத கடுகடுன்னு இருக்கானே தெரியல. கருமம் கருமம், விவரம் புரியாம இன்னும் அப்பாவித்தனமாவே பேசுறீங்களே. அவரை புதுசா ஒரு தர்மம் பிடிச்சிருக்கு. என்னமா சொல்ற? ஆமா மாமா, பணக்கார தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அது இப்ப நம்ம குடும்பத்தை பிடிச்சிருக்கு. அதனாலதான் பாஷை மாறுது, குரல் மாறுது, அவர் பழக்கமும் மாறுது. சரி, நம்ம போய் படுத்துவோம். என்ன மாமா சாப்பிடாம போறீங்களா? தம்பியே சாப்பிடல நாங்க. நீங்க போங்க நாயனா, படுத்துக்கலாம். ஏன் நிக்கிற? பசிக்குதா? இல்லங்க. விஜய் வாங்கல, போய் படு. வீடு ரொம்ப பிரமாதமா இருக்கே. Yes, it's a beautiful house. எவ்வளவு பணத்தை முழுங்கி இருக்கு? nearly 8 to 10 lakhs ஆயிருக்கு. என்னடா தம்பி வெளியே நின்று பேசிட்டு இருக்க? ஏய், என்னய்யா கடைசி அந்த கூலிக்கார நாய் வீட்டை தேடி வந்திருக்கேன். பாஸ், இவன் எப்படி இங்க? எல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். அப்புறம் என்ன, இப்பவே சொல்றேன். தம்பி, இவன் பொல்லாதவன்டா. வாக்கரிசில உலக்கரிசி கேட்கிற பாவி பயடா அவன். என்னய்யா சட்டப்பு? அன்னைக்கு ஒரு நாள் என்ன பார்த்து கூலிக்கார நாயன்னு கேட்டியா இல்லையா? தம்பி பாரு, என் ஸ்டேட்டஸ் தெரியாம நீ போர்ட்டர் பாஷையில பேசிக்கிட்டு இருக்க. எவ்வளவு பெரிய ஆபீசர்? இல்லப்பா, நல்லது கெட்டது உனக்கு சொல்ல வேணாமா? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். போப்பா, போய் உன் வேலையை பாரு. நீங்க வாங்க. இவன் என்ன சொல்லிட்டு போறான்? போப்பா, போய் ஓ வேலையை பாருப்பா. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? என்னடா பட்டாவே, வீடு பூரா சோபா செட்டா கிடக்கு. இன்னும் வாசப்படியில வந்து உட்கார்ற புத்தி ஒண்ணு விட்டு போகலையே. எனக்கு ஒரு சந்தேகையா. கேளு, முடிஞ்ச வரைக்கும் குழப்பறேன். நீ உயிருக்குயிரா நேசிக்கிற வக்கீல் கிட்ட போய் உனக்கு பிடிக்காத கேஸ்ல ஆஜராக வேணாம்னு கேட்டுக்கிறேன்னு வச்சுக்கோ. அவர் உன்னை பார்த்து பாப்பா போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் போய் என் வேலையை பார்க்கணும்னு அர்த்தம். உடா மடையா, இது கூட புரியல. அப்படி பேசிட்டாருன்னா அவருக்கு என்ன கண்டாலே பிடிக்கலன்னு தான் அர்த்தம். உன் வேலை என் வேலைன்னு பிரிச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு நமக்கு ஒத்து வராது. பேசாம வீட்டு வாசப்படியில வந்து உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். நீ இப்ப கறந்த பாலத்தான் அளந்து ஊத்துறேன். ஆமா, நான் இதுல சந்தேகப்பட்டு போமா போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சிக்கி அர்த்தம்? என் மண்டு பால்காரிய பிடிக்கல, இனிமே இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்காத, போயிடுன்னு அர்த்தம். புரியுதா? உனக்கு எங்க புரிய போகுது? தோத்து பாரு. சீதா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உன் புருஷன் நீ ஆசையா அன்பா சமைச்சு போடுற சாப்பாடை விட்டுட்டு ஹோட்டல்ல இருந்து கேரியர் சாப்பாடு எடுத்துட்டு வரான்னு வச்சுக்கோ. அப்ப நீ சொல்ற எதுக்குங்க அந்த சாப்பாடு, வீட்டு சாப்பாடை சாப்பிடுங்கன்னு சொல்றேன். அதுக்கு அவன் சொல்றான் போமா போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னம்மா அர்த்தம்? ஒரே அர்த்தம் தான். என்னையும் பிடிக்கல, என் சமையலையும் பிடிக்கலன்னு தான் அர்த்தம். என்ன இது அசியாம உட்கார்ந்திருக்க? உடம்புக்கு என்ன? உடம்புக்கு என்ன நாயனா? அதான் குண்டுக்கல்ல மாதிரி இருக்கு. நாயனா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன நாயனா? நீங்க தினமும் பூஜை பண்றீங்களே சாமி, அது திடீர்னு ஒரு நாள் உங்களை பார்த்து போயா போய் உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன நாயனா அர்த்தம்? ஏன் பூஜையில ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அதான் இல்லையே. அப்ப சாமிக்கு என்ன பிடிக்கலன்னு அர்த்தம். ஏன் எப்படி? என்னடா இது கேள்வி? முத நாள் வச்ச குழம்பு நல்ல மனமா இருக்குதுன்னு அத மறுநாள் திறந்து பார்த்தீங்கன்னா பூச வாடை தாண்டா அடிக்கும். சரிதானு கழுதையை அள்ளி குப்பையில போட்டுற வேண்டியதான். இதை போய் ஆராய்ச்சி பண்ணா எப்படி? யோ ஏகாம்பரம், வாடா பட்டாவி. என்னடா மாடி வீட்டுக்கு குடி போனதுல இருந்து இந்த ஏழை வீட்டை மறந்துட்டிய? ஆமா, எப்படா என் கடனை திருப்பி கொடுக்க போறேன்? என்ன பணம் கொண்டாந்துருக்க? உட்காரு, நாற்காலில உட்காரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏகாம்பரம், தரையில உட்காரு. அது சம்பந்தமா தான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்ட்டு வந்தேன்.
ஏண்டா குரல் ஒரு மாதிரியா இருக்குது? கொஞ்ச நாளாவே என் தம்பி போக்கு சரியில்லையா. ஐயோ, சீக்கிரம் என் கடனை திருப்பி கொடுத்துரு. ஆமையா, உன் கடனையும் திருப்பி கொடுத்துட்டு உன் பையனுக்கு எப்படியாவது என் தங்கச்சியை கட்டி கொடுத்துணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ என்ன பண்ற? நாளைக்கு என் தம்பி கிட்ட வந்து பொண்ணு கேளு. இந்த வயசுல நான் போய் பொண்ணு கேட்டா அசிங்கமா இருக்கும். முறைய பாரு, உன் பையனுக்குன்னு சொன்னல. ஐயோ, நீ பொண்ணு கேளு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த பாரு பட்டாபி, இது ரெண்டையும் முடிக்க இது வழி இல்ல. நீ என்ன பண்ற, நைசா சீதா கிட்ட விஷயத்தை சொல்லி அவ புருஷங்க அதுல ஓத சொல்லு. பொம்பளை சொன்னாலே எந்த விஷயத்துக்குமே தனி மகத்துவம்டா. அப்படியா? ஆமா. ஆனா அது வரைக்கும் நீ உன் வருத்தத்தை வெளியே காட்டிக்காது. என் முகத்துல ஏதாவது தெரியுது? அது சரி, உன் மூஞ்சில ஒண்ணும் தெரியாது. மண்டு, இந்த கல்யாண விஷயத்தை சீதா கிட்ட விட்டு அதுக்கு பிறகு காரியம் எல்லாம் எப்படி மழை மழை நடக்குது பாரு. ரொம்ப சந்தோஷம். கழுத்து பிடிக்காதரா, காலை பிடுறா. பிடிக்கிறியா? அதான உருப்படுற வழி. என்ன இது என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நீயே உட்கார்ந்து என் தலைவாரி பூ வைக்கிற? விசேஷம் இருக்குடி. என்ன விசேஷம்? உனக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். எனக்கா? உனக்கு தான். மாமாவுக்கு கூட அந்த மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமாமா, எனக்கும் அந்த பையனை பார்த்தோன்னு பிடிச்சு போச்சு. வர அரட்டிக்கிட்டு தகராறு பண்ணாம உங்க அண்ணி சொல்றபடி கழுத்து நீட்டு. என்ன நீ இப்படி செஞ்சுட்ட? எல்லா விஷயத்திலும் ஏன் சம்மதத்தை கேட்டுதானே ஒரு முடிவெடுப்பு. இப்ப அவசரப்பட்டுட்டிய நீ. உன்னை என்ன கேக்குறது? நான் அங்க பார்த்து முடிவு பண்ணா போதாதா? என்னமா அவன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. இந்த லட்சுமி, என் மருமக கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். உன் கல்யாண விஷயமா அவ என்ன முடிவு சொல்றாளோ அதான் என் முடிவு. நானும் அப்படித்தான். என் தம்பி பொட்டாட்டி என்ன சொல்லுதோ அதான் என் முடிவு. ஐயோ, எல்லாரும் என் நிலைமை தெரியாம பேசுறீங்களே. இப்ப நான் யார்கிட்ட போய் முறையிடுவேன்? என்ன 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 இங்க தயாரு? ஏன் இந்த லட்சுமி குட்டி பொலிகாலையை பார்த்த புது பசு மாடு மாதிரி நடுக்கிட்டு நிக்கிற? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. எசக்கி, எனக்கே தெரியாம என் அண்ணி யாரோ ஒரு மாப்பிளைய பார்த்து முடிவு பண்ணிடுச்சு. ஐயா, மாப்பிள்ளை பார்த்ததுல என்னடி தப்பு? அந்த மாப்பிள்ளை யாரும் கூட என் கண்ணுல காட்டலையே. வேண்டி இப்படி என்ன ஜாட மாடியே திட்ட? உனக்கு இப்ப மாப்பிள்ளைய பார்க்கணும், அவ்வளவுதானே? அவர் இங்கதான் இருக்காரு. இங்கயா? ஆமா. இந்தாங்க, இப்படி கொஞ்சம் வரீங்களா? உங்களை தான் வாங்க. இதெல்லாம் வச்சுக்கூடாது, தங்கச்சி பயப்படும். ஒழிச்சு வச்சுட்டு. என்னங்க, நான் உங்க வீட்டு டிரைவர், என்ன போய் வாங்க போங்கன்னுட்டு. எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளைய வர்றவரை நாங்க தானே மரியாதையா நடத்தணும். இல்லன்னா அவ கோச்சுக்குவாளே. மாப்பிளையா? நம்ம குடும்பம் ஏகாம்பரத்தோட மகன் கோவாலதான் மாப்பிள்ளையா? சில்பா குடுமி. ஏய் லட்சுமி குட்டி, கட்டி கட்டி டிரைவராச்சே, உன்னை கார்லயே வச்சு ஊரை சுத்தி காட்டுவான். அட பாரு, கோவாலதான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்ச உன்னை கடவா சொல்லலாம் வழியில தெரியுற மாதிரி சிரிக்கிறா. ஏய் இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்கு தப்பா? என்ன சீதா இதெல்லாம்? ஒண்ணும் இல்லைங்க. என்ன ஒண்ணும் இல்ல, அவங்க தான் அதிகம் படிக்காதவங்க. நீங்க அப்படியா? காலேஜ்ல படிக்கல? எவ்வளவு பெரிய அரிஸ்டோகிராட்டிக் ஏரியா இது. இந்த மாதிரி கூத்தும் கும்மாளவுமா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் என்னுடைய ஸ்டேட்டஸை பத்தி என்ன நினைப்பான்? ஆட என்னப்பா நீ, அர்ப்பனுக்கு பவுசு வந்து அர்த்தராத்திரில கொடை பிடிப்பாங்கிற மாதிரி புதுசு புதுசா என்னென்னமோ வார்த்தையெல்லாம் போட்டு பேசுற. நீ நம்ம பழைய புலிமுட்டரவன் தானே? ஓ, ஐ எம் வெரி சாரிங்க. சொந்த வீட்டு கதவை கூட ஓங்கி சாத்துறது தப்புன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நீ எங்க வந்த? எங்க வருவேன்? நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாஸ், இந்த மேடம் நமக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நோ ரிலேஷன் ஆகுது மண்ணாகுது. ரொம்ப நாளா நம்ம வீட்டுக்கு பால் ஊத்துற ஒரு கிறிஸ்டியனுக்கு, அவ்வளவுதான். ஆமாப்பா, நான் பால்காரி தான், மாடு மேய்க்கிறவ. எப்படி இருந்தா என்ன? இந்த பாருப்பா ராமா, உன் மேல எனக்கு ஒண்ணு கோபம் இல்லப்பா. நீ படிச்சவன், உன் பாஷை அப்படித்தான் இருக்கும். எக்கச்சக்கமா சொத்து வேற வந்துருச்சு. பொண்டாட்டி தயவுல வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு வேலை விட்டு இருக்கத்தான் செய்யும். உன் வரைக்கும் சருத்தான். இந்த நிக்குது, இந்த மாட்டுக்கு என்ன வந்தது? வழக்கம் போல போட்டவர்களுக்கு போக வேண்டியதானே? வளப்ப விட்டுட்டு இங்க என்ன வெட்டி முறிக்கிற? ஆமா, இந்த லட்சணத்துல ஐயாவுக்கு வல்ல வெட்டு வேற. தம்பிதான் மாமனார் படத்துல ஜிஞ்சாமிரதம் கொட்டுதுன்னா அண்ணனுமா? எதுக்காக நீ மாடி ஏறி வந்த? முதல்ல அதை சொல்லு. ஆடா பாருப்பா, அத மறந்துட்டேனே. ஒண்ணுல தம்பி, புதுசா ஒரு பசுமாடு பார்த்து வச்சிருக்கேன், அதை வாங்கணும். எனக்கு ஒரு 500 ரூபாய் கடனா கொடு, திருப்பி கொடுத்துருவோம் தம்பி. என்ன நீ நம்ம பாச பார்த்து அடிக்கடி தம்பி தம்பின்னு கூப்பிடுற? நான்சென்ஸ். உனக்கு என்ன கூட பிறந்த தம்பியா? என் அறிவு கட்ட முண்டம், மலட்டு கடா மாதிரி கோவில் சவத்தையே உரசிக்கிட்டு நிக்கிறியே, அதுல என்ன உனக்கு சுகம்? கூட பிறந்தா தான் தம்பியா? அவன் சோத்துக்கு இல்லாம கஷ்டப்படும் போது இந்த சோத்து மாடு பணம் அனுப்பி அவனை படிக்க வச்சதே, அது தெரியுமா உனக்கு? அதெல்லாம் தெரியாது உனக்கு. இப்ப புதுசா பறக்கிற பட்டத்துல கட்டின வாழு தானே நீ. நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? இந்த பட்டத்துக்கு மாஞ்சா போட்ட நூல் கண்டையா. நூல் அருந்தது, பட்டமும் கோயிந்தா, அதோட சேர்ந்து வாழும் கோயிந்தா. கோயிந்தோ அண்ணே எசக்கி,
உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, அதுக்கான அந்தஸ்து உனக்கு கிடையாது. மேனேஜர், அவளுக்கு பணம் தேவனை கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பு. ஓகே பாஸ். தவர் 5-10 வாங்கிட்டு போ. கீப் மேனர்ஸ் அண்ட் கிரவுட். சும்மா ஓட்டக்கப்பல வந்த தர மாதிரி லொடலோடன்னு பேசி என்ன அது யார் தெரியுமா? சும்மா இருற. நீங்க போங்க ஐயா. இசக்கி, நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத. ஐயோ, நான் பெருசா எடுத்துக்கலையா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்யா, எந்த மாட்டுல உள்ள சுழி எப்படி இருந்தா எத்தனை ஆளாக்கு பால் கறக்கும்னு எனக்கு கணக்கு தெரியா. இப்ப வந்துட்டு போச்சதே உங்க சின்ன மாடு, அது இனிமே பால் கறக்க உதவாதுங்க. மீறி கறந்தீங்க உதைக்கும். ஜாக்கிரதையா இருங்க. வீட்டு செலவுக்காக என் புருஷன் கொடுத்த பணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச 100 ரூபாய். இந்த இத வச்சுக்க. அவர் அப்படி பேசுங்க, தப்பா எடுத்துக்காத. அவர் கூப்பிடுறாரு, நான் வரேன். இசக்கி, எனக்கு முத பிஞ்சின் பணம் 35 ரூபா வந்திருக்கு. அதை வச்சுக்கம்மா. என் மகனை பத்தி மனசுல ஒண்ணும் நினைச்சுக்காதம்மா. மேடம், அவன் தான் கூப்பிடாம உங்களுக்கு. நான் வரேன். எசக்கி, நான் கொஞ்ச நாளா வேலைக்கு போகல, அதனால உனக்கு என்னால எதுவும் கொடுக்க முடியாது. இது என் தம்பி கல்யாணத்துக்கு அவனே செஞ்சு போட்ட மோதிரம். இதுக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். இத வச்சுக்க. எசக்கி, தயவு செஞ்சு என் தம்பியை மட்டும் சவிச்சிடாத. இயேசுவே, மேரி மாதா, இவ்வளவு நல்ல குடும்பத்துல இந்த ராமன் பயலும் வந்து பிறந்திருக்கானே. சார், நேத்து உங்களுக்கு சொன்னேனே, ஜீன் பால் மான், வெரி பிக் பிசினஸ் மேக்னெட், இவர்தான். ஜென்டில்மேன், மீட் அவர் பாஸ். Glad to meet you. Very glad to meet you. ஹாட் டைனர் எல்லாம் இருக்கு, எது கொண்டாட்டும்? வேண்டாம், கோல்டா ஒரு கோல்ட் ஸ்பாட் கொண்ட. எஸ். மிஸ்டர் ரகு, சவுத் இந்தியாவுல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு புதுசா ஒரு பிளான் வச்சிருக்கேன். மந்த்லி 25 lakhs இன்கம் வரும். நீங்க சீப்பஸ்டா கேபிட்டல் போட்டா போறோம். எங்க அந்த பிளான சொல்லுங்க கேப். நான் உங்களுக்கு டீடைலாவே எக்ஸ்பிளைன் பண்றேன், கேளுங்க. வாட், என்ன பெல் சவுண்ட்? ஒண்ணுமில்ல, எங்க அப்பா பூஜை பண்றாரு. மேனேஜர், நாளையில இருந்து மாடியில உள்ள கடைசி ரூம் ஒழிச்சு கொடுத்துருங்க. அங்கேயே பூஜை பண்ணிட்டோம். நீங்க ஒரே டிஸ்டர்ப் தான். நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். சிகரெட். தேங்க்யூ. வாட்ஸ் வாட்?